வாவ்! இந்த இடமே வேற லெவல் வைப்ல இருக்கு. கொக்கோரோ பாய். வணக்கம் மக்களே! ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்கள சினகாவால இருக்கக்கூடிய மேக்ஸெல் அக்வா பார்க்குக்கு தாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, செஞ்சிகோல இருந்து 20 மினிட்ஸ்ல வந்துரலாம். உள்ள வந்தவுனே நம்மள அழகா பவ் பண்ணி வரவேற்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டம்லாம் இல்ல. ஸோ ஈஸியாவே என்னால டிக்கெட் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன் டே பாஸ் பார்த்தீங்கன்னா 2500 யென் வருது. நம்ம ஊர் காசுக்கு அரவுண்ட் ரூ. 1500 வரும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் ரீவிசிட் இருக்கனால ஒன் டேக்கு எத்தனை தடவை வேணாலும் வெளில போயிட்டு உள்ள வந்துக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எக்ஸிபிஷனில் அந்த கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. மொத்தம் இதுலேயும் ஒரு ரைடு போயிட்டேன். சின்ன வயசில் போனது. பட் என்ன சொல்கிறது, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் அளவுக்குலாம் இல்லை, அது அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. நம்ம ஊரில் இன்னும் ஹைட்டாக போகும். நேக்கடுன்னு சொல்லக்கூடிய சீரியல் லைட் டெக்கரேஷன் கம்பெனி கூட கொலாப் பண்ணியிருக்காங்க போல். இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அங்கேருந்து உள்ள வந்தால் இந்த ராட்டினத்தை பார்க்க முடிஞ்சுது. இதுவும் சரி கப்பலும் சரி டிக்கெட் கூட இன்க்ளூட் ஆகாது. ஈச் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அந்த 2 அட்ராக்ஷனையும் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது ஆட்டம் அண்டர் வாட்டர் கார்டன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்ததுங்க. ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வச்சு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாட்டர் ரிப்பிள் மாதிரியான லைட் ப்ரொஜெக்ஷன்ஸும் தரையில் கொடுத்துருந்தாங்க. லிட்டராக நம்ம தண்ணியில் இருக்கோமா தரையில் இருக்கோமான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கலர் மீன்களை பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக சொல்லணுன்னா கட்டில் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மீனை பார்த்தேங்க. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து வெளில வரப்போ ஆட்டம் ஃப்ளவர் ஆர்ட் கேலரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடம் இருந்தது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஃப்ளவர் மாதிரியான ஷேப்ஸில் இருக்க சில மீன்களை அங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பாருங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தது. பின்னாடி பார்க்குறப்போ நிறைய ஸ்பைக்ஸ்லாம் கூட வச்சுருந்தது. அப்புறம் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி இந்த ஒரு மீனை பார்த்தேங்க. ஆனால் இது பேர் என்ன தெரியுமா? ஸ்கார்பியன் ஃபிஷ். ஆமாம். அங்கேருந்து வெளில வந்தால் இந்த ஒரு கஃபேவை பார்த்தேங்க. ஒரு டல் ஆம்பியன்ஸ்க்கு இந்த லைட்னிங்கில் வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு இங்கே இருக்க மீனை பார்த்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு என்னெல்லாம் ஈவெண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா பென்குயினோட மினி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நானும் டைமுக்குள்ளே போய் பிடிக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. தலைவரை ஒரு ஸ்டாண்டில் போட்டு இழுத்துட்டு வராங்க. பார்க்கவே காமெடியாக இருந்தது. அதில் ஒரு பென்குயினோட பேர் வந்து மோமோவா. இன்னொருத்தனோட பேர் வந்து கொக்கோரோ. கொக்கோரோனா ஹாட்டுன்னு சொல்லுவாங்க. செம கியூட்டாக இருக்குது ரெண்டும். அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு மேட்டில் ஏறி இந்த வரைக்கும் முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ செம்ம கியூட்டுங்க. எப்படி ஓடுது பாருங்களா.
していただきまして、こちらが R、丸だと思います。手を挙げてください。はい、ありがとうございますので、はい、邪魔な部分を体に絞っていただくというふうに言われております。あとபாய் பாய் மோமோ அண்ட் கொக்கரோ. டக்குன்னு பார்க்க வெள்ளை காக்கா மாதிரி இருக்கான். உங்களுக்கும் அது தோணுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பென்குயின் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கல்ல, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதால் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மீனுக்காகவே ஓடி ஓடி வந்துட்டு இருந்துச்சு. இந்த பென்குயின் மிதக்கிறப்ப பாருங்களா, காத்தடிச்ச பலூன் மாதிரி இருக்கான். இப்போ நம்ம ஜெல்லி ஃபிஷ் ராம்பிள்குள்ளே வந்திருக்கோம். வாவ், வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. ஜப்பானிய மொழியில் இதோடைய பேர் குராகே. அதுக்கான அர்த்தம் கடலும் நிலாவுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடலில் மிதக்கிற நிலாவை போல் இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி வேற லெவலில். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க. சக்கா தான் இருக்குது, செம்ம. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அதை அழகாக பண்ணுது, பாடுது. இந்த குப்பையை பிரித்து போடுறது. நம்ம இப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது இந்த காடு.